கைஸ் வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை தாண்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஃபிட்டபுளாக மாறுவோம். அது ஏன் அப்படி சொல்கிறேங்கிற ரீசன் சொல்கிறேன். இப்போது எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை, ஓகேங்களா? தேர் இஸ் நோ கேரண்டி. மார்க்கெட் வந்து இவங்க எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற மாதிரி யாராலையும் வந்து சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டி தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு பர்சன் அவங்க ஸ்ட்ராட்டஜி படி பை பண்ணியிருக்கலாம், இன்னொரு பர்சன் அவங்க ஸ்ட்ராட்டஜி படி செல் பண்ணியிருக்கலாம். பட் ஓவராலாக வந்து அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியுதா? அவங்க ஒருத்தவங்க ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ் பண்ணவங்க ஓவர் ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட் ப்ரீச் பண்ணாமல் இருக்கிறாங்களா? அதுதான் முக்கியம். ப்ராஃபிட் பண்ணவங்க எகைன் ஓவர் ட்ரேட் பண்ணி கிரீடி, அதாவது ஆசை அதிகப்படுத்தி வந்த ப்ராஃபிட்டையே வந்து லாஸ் பண்ணாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். புரியுதுங்களா? ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து, இது ப்ராப்பரான ட்ரேடாக, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு செட் ஆகிற ட்ரேடாக, ப்ராப்பராக நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அட் த சேம் டைம் வந்து ப்ராப்பர் என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து டார்கெட் போகிற ட்ரேடு பிரச்சனையே இல்லை, ஓகேங்களா? பட் லாஸ் ஆகிற ட்ரேட் வந்து நம்ம மைண்ட் செட் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்மளால் லாஸஸ் போட முடியுதா? புரியுதுங்களா? உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ $5K அக்கௌண்ட், $10K அக்கௌண்ட் அப்படின்னா அதுக்கு என்ன லாஸஸ் போடணும், எவ்வளோ வந்து உங்களால் ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம லாஸ் சைஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடிவு பண்ணணும். லாஸ் சைஸை முடிவு பண்ணி தான் என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸாக முடிவு பண்ணணும், ஓகேங்களா? மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம வந்து மார்க்கெட் மூவர்ஸ் இல்லை, நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கடுகு சைஸ் தான், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் போகிற ஃப்ளோவில் நம்மளால் பண்ண முடியுதா? ப்ராஃபிட் பண்ணுறோமோ லாஸ் பண்ணுறோமோ, ஓவராலாக வந்து நம்மளால் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் முக்கியம். எல்லா பிஸ்னஸ்லையுமே வந்து ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்குது. பட் லாஸை தாண்டி ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம். பட் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலாக ரொம்ப வீக் ஆகிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட்டே ப்ரீச் பண்ணிடுறாங்க. அதுதான் அங்கே உண்மை. இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி ஜஸ்ட்டு 1:1, புரியுதுங்களா? ஒரு ட்ரேடை 5 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஆனாலும் ஓகே, நீங்கள் வந்து 5 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணாலே நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். 1:1 சொல்கிறேன். இது 10ல் 7 ட்ரேட் வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1:3 ரிஸ்க் ரிவார்டில் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. 10ல் 6 ட்ரேடு நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆகுது அப்படின்னாலுமே நீங்கள் 4 ட்ரேட் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க 1:2 ரிஸ்க் ரிவார்டில், ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரேடிங்கிறது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். ப்ராப்பர் மைண்ட் செட் நம்மக்கிட்ட இருக்குது. லாஸ் ஆனாலும் நம்மளால் எமோஷனல் எக்ஸிட் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதை ப்ராப்பராக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜியை தாண்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும். இங்கே ஆல்ரெடி ஒரு டைம் இந்த பிக்சர் காமிச்சிருப்பேன். எம்ப்ளாயி அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு இருக்காது. அதாவது ஜாப் போகிறவங்க மாதம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு இன்கம் வந்துகிட்டு இருக்கும். பட் பிஸ்னஸ் ஓனர்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ் நடத்தவங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். பட் அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ட்ரேடர் இருக்காங்க அப்படின்னா அவங்க லாஸை பாருங்கள். ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ லாஸ் பண்ணுறாங்க? லாஸுங்கிறது கம்மியாக இருக்கா? 145 கண்டினியூ 5 ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு, 5-6 ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. பட் சிங்கிள் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டு பல மடங்கு ப்ராஃபிட் பண்ணுறாரு. யாரை விட அதிகமாக பண்ணிட்டாரு? ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு பிஸ்னஸ் ஓனர், வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதே மாதிரி எம்ப்ளாயை விட அதிகமாக பண்ணிட்டாரு. இங்கே இதுதான் முக்கியம். ப்ராப்பர் மைண்ட் செட் இருந்தால் நம்மளால் வந்து நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாம், நல்லாவே க்ரோத் ஆகலாம். ஸோ ஃபைனலாக சொல்லிக்கிறது என்னென்னா, இங்கே வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும், ப்ராஃபிட்டபுளாக மாற்றும். ஏன்னா எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து 100% அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஸ்டாப் லாஸை தாண்டி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா, லாஸை தாண்டி ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.